வணக்கம் நண்பர்களே. எல்லா ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டூல். இந்த டூல் இல்லைன்னா உங்களால் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது, எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணவே முடியாது. இதை ஒரு டூலுங்கிறத விட ஒரு வெப்பன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த டூலை எப்படி ப்ராப்பராக சூஸ் பண்ணுறது, இதற்கான அட்வைஸும் டிப்ஸும் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சரி, அப்படி என்ன டூல், அப்படி என்ன வெப்பன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த வெப்பன் வேற ஒன்றும் இல்லை, பென். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேனா. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு டீச்சர்ஸ், ரிசோர்ஸஸ், கைடன்ஸ் சிஸ்டம் இதெல்லாம் முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் இந்த பென். பென் நமக்கு ஏன் தேவை? நம்ம ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ரெகுலராக ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ரைட்டிங் ப்ராக்டிஸ் நாம் எதுக்கெல்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, படிக்கும்போதே சைமல்டேனியஸாக எழுதி பார்க்கணும். அப்போ தான் நாலேஜை நம்மளால் இன்டெப்த்தாக அப்டெயின் பண்ண முடியும். ரெண்டாவது, நோட்ஸ் எடுக்கும்பொழுது தான் நமக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஆகும். அது இல்லாமல் ஆன்சர் ரைட்டிங் செய்யும் போதும் நமக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ ரைட்டிங் ப்ராக்டிஸுங்கிறது ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி. அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்னைக்கு நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸை ப்ராப்பராக பண்ணுறது கிடையாது. ஒருவேளை நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸை பண்ணாத ஆளாக இருந்தால் தயவு செய்து இன்னையிலிருந்து ப்ராப்பராக ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் ஆஸ்பிரண்ட்டாக இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஹாலில் அதிகமாக பேப்பர்ஸை வாங்கி வேகமாக நிறைய எழுதக்கூடிய ஆளாக நான் தான் இருந்தேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொஷின் கம் ஆன்சர் புக்லெட் கிடையாது. கொஷின் பேப்பர் செப்பரேட்டாக இருக்கும், ஆன்சர் ஷீட்டை செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க. நமக்கு எந்த அளவுக்கு அடிஷனல் ஷீட்ஸ் தேவையோ நம்ம வாங்கலாம். லாஸ்ட்டாக அதை டைப் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஸ்கூலில் இருக்கிற மாதிரி சிஸ்டம் தான் இருக்கும். நான் தான் அதிகமாக அடிஷனல் ஷீட்ஸை வாங்குவேன், நிறைய எழுதுவேன், வேகமாக எழுதுவேன். இன்னைக்கு கூட ஒரு பெஸ்ட் ரைட்டிங் ஆஸ்பிரண்ட்டோட என்னால் கம்பீட் பண்ண முடியும் இந்த ரைட்டிங்கில். சரி, இந்த ரைட்டிங்க்கு ஒரு முக்கியமான தேவை இந்த பென். நிறைய பேர் இந்த பெண்ணை சூஸ் பண்ணுறதுல கவனம் செலுத்துறது கிடையாது. அதே நேரத்தில் இந்த பெண்ணுங்கிறது ஒரு மேஜிக்கும் இல்லை. பெண்ணை வச்சு செலக்ட் ஆக போகிறது இல்லை. கரெக்டாக படிக்கணும், எல்லா ஆக்டிவிட்டிஸையும் பண்ணணும், பர்சனாலிட்டி முக்கியம், ரிவிஷன் பண்ணணும், ஃபீட்பேக் வாங்கணும், இதெல்லாம் தாண்டி பெண்ணும் முக்கியம். அப்போ இப்படி தான் நம்ம பெண்ணை பார்க்கணும். ஆனால் பெண்ணும் முக்கியம்தான். இந்த பெண் இதை வச்சு நிறைய மித்ஸ் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க காஸ்ட்லி பென் யூஸ் பண்ணுவாங்க, ராயலாக எழுதணும், அழகாக எழுதணும், டார்க்காக எழுதணும், இதெல்லாம் எழுதுனா மார்க் போடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நல்ல ரேங்க் வாங்கினவங்க வெறும் 5 rupees பெண்ணில் எழுதுனவங்க தான். அதனால் இந்த மித்ஸ் எல்லாம் நம்பாதீங்க. ஆனால் பெண்ணை சூஸ் பண்ணுறதுல நீங்கள் கவனமாக இருக்கணும். சரி, ஒரு பெண்ணை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது? பேசிக்கான சில விஷயங்களை சொல்கிறேன், இதை மைண்டில் வச்சு சூஸ் பண்ணுங்கள். விலை முக்கியம் கிடையாது. 5 rupeesலேருந்து நீங்கள் பேனா வாங்க ஆரம்பிக்கலாம். பென் இருக்கு இல்லையா, அந்த பெண்ணுக்கு ரைட்டிங் ஸ்டெபிலிட்டி முக்கியம். குறைஞ்சபட்சம் ஓரளவுக்கு இது வெயிட் உடையதாக இருக்கணும். ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப லைட்டாக இருந்தால் ஸ்டெபிலிட்டி இருக்காது. நீங்கள் இனிஷியலாக ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண மாட்டீங்க. ஆனால் ஆக்சுவல் எக்ஸாமில் ஓரளவுக்கு வேகமாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போது 3 மணி நேரம் வேகமாக எழுதும்போது ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா கிறுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஓரளவுக்கு பாடி வெயிட் இருக்கணும். ரைட்டா? ரெண்டாவது, இங்கு குவாலிட்டி, டிப் குவாலிட்டி, இது ரொம்ப முக்கியம். இங்கை ஸ்பில் பண்ணக்கூடாது, இதை பார்த்துக்குங்க. மூணாவது, நம்ம கைக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துறதா இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் பேசிக் கைட்லைன். டிப்பு பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே 0.5 to 0.7 இதில் சூஸ் பண்ண சொல்லுவேன். 0.5, 0.6, 0.7. இந்த பென் பார்த்தீங்கன்னா 0.7. உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ, எது பெட்டராக இருக்கோ அந்த டிப்பை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால் பேசிக் கைட்லைன்ஸை மறந்துடாதீங்க. நான் பொதுவாக கேண்டிடேட்ஸ்க்கு பால் பெண்ணை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஜெல் பெண்ணை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். காரணம் என்ன, ஜெல் பென் வந்து நம்மளை அசிஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதில் சில அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு இந்த ஒரிஜினல் ரைட்டிங் எபிலிட்டி, ஸ்பீடு, ஸ்டெபிலிட்டி எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பால் பெனில் தான் வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பால் பென்லேயே நீங்கள் ரைட்டிங் பண்ணுங்கள். சரி, எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் ஆஸ் வெல் ஆஸ் ரைட்டிங் இந்த ஆக்சுவல் எக்ஸாமினேஷன், இதுக்கு ஒரு பெஸ்ட் பென்னை எப்படி சூஸ் பண்ணுறது, இதை நான் இப்போ ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பெண்ணை வச்சு அதனுடைய அனாட்டமியை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். இந்த பென் ஒரு நல்ல பென் தான். இதனுடைய விலை வந்து 7 ரூபாய்.
7 rupees. Brand Rorito B Max. நீங்கள் வேறு பிராண்ட்ஸில் கூட வாங்கலாம். எக்ஸ்பிளனேட்டரி பர்பஸ்க்காக இந்த டிசைனை நான் எடுத்திருக்கேன். சிம்பிள் டிசைன் பட் அ குட் டிசைன். 7 rupees. ஓகே, பென்னுடைய ஹைட்டு பாருங்கள், ரொம்ப பெருசாகவும் இல்லை சின்னதாகவும் இல்லை, மாடரேட் ஹைட்டில் இருக்குது. குட் ஹைட். இது ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். பாடி வெயிட் பாருங்கள், ரொம்ப ஹெவியாகவும் இல்லை ரொம்ப லைட்டாகவும் இல்லை. மறுபடியும் இது நல்ல ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். டிப் இஸ் 0.7. நான் ரெக்கமெண்ட் பண்ண அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ 0.7 உங்களுக்கு ஃபிட் ஆகுதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது 0.7 டிப். அடுத்து பெண்ணுக்கு கிரிப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரப்பரில் கிரிப் கொடுத்துருக்காங்க. நல்ல கிரிப் கிடைக்கும். ஸ்லிப் ஆகாது, ஸ்வெட் ஆகாது. ஸோ இது நம்ம எழுதுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பெனில் வரக்கூடிய ரீஃபில் குவாலிட்டி நான் செக் பண்ணியிருக்கேன். டீசெண்டான குவாலிட்டி, ஸ்பில் பண்ணாது, நடுவில் ஸ்ட்ரக் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்ணை நீங்கள் வாங்கலாம். பேசிக் பென், லோ காஸ்ட், பட் பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. இந்த மாதிரி பேனா வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த பிராண்டில் வாங்கினாலும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணை நீங்கள் வாங்கி முதல்ல ட்ரை பண்ணுங்கள். ரைட்டா? ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆக்சுவல் எக்ஸாமினேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பெனில் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் டிசைன். இங்க் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ். ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபில் பாருங்கள், ப்ரீமியமாலாம் பில்டு பண்ணல, பெண்டாவது பாருங்கள், ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பாருங்கள். எக்ஸாமினேஷனில் 3 மணி நேரம் எழுதணும். லாஸ்ட் 1 hour பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி பென்ஸை யூஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனைனா, நம்மளை அறியாமல் இந்த டிப் வந்து ஒரு பக்கம் பெண்ட் ஆகும். காரணம் என்னன்னா, உள்ள வளையம். இது உங்களுக்கு தெரியாது. வேகமாக எழுதும்போது உள்ள ரீஃபில் வளையம், அதனால் டிப்பு பெண்ட் ஆகும். இதனால் ரைட்டிங் குவாலிட்டி கொஞ்சம் அடிவாகும். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அட்வான்டேஜ் நம்ம பார்த்துட்டோம். ஸ்லைட் டிஸ்அட்வான்டேஜும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எந்த பென் யூஸ் பண்ணாலும் கேப்பை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எழுதுங்க. இதுதான் பெட்டர் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். நிறைய பேர் எடுத்துகிட்டு எழுதுவாங்க. முதல்ல அது ஈஸியாக தெரியும், லைட் வெயிட்டாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் இதனால் அஃபெக்ட் ஆகும். ஸ்டெபிலிட்டி இருந்தால் தான் வேகமாக எழுதினாலும் அந்த ஹை ஸ்பீடில் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் வந்து ப்ராப்பராக இருக்கும். அல்லது நீங்கள் வேகமாக எழுத ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா மோசமாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ இந்த பெண்ணை ஒரு மோட்டர் சைக்கிளோட கம்பேர் பண்ணோம்னா இது ஒரு 125cc மோட்டர் சைக்கிளுக்கு ஈக்குவல். லைட் வெயிட், நிம்பிள், நல்ல ஸ்பீடு போகும். ஆனாலும் நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் கிடையாது. ஹை சேஃப்டியெல்லாம் இதில் எதிர்பார்க்க முடியாது. ஹை ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்க முடியாது. வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறோம். உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்கிறோம். ஸோ இந்த பென் பெட்டராக இருந்தால் தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி இதை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு பெண்ணை நான் காட்டுறேன். இந்த பென் இது மறுபடியும் பிராண்ட் வந்து உங்கள் இஷ்டம் தான். டிசைனுக்காக நான் அதை எடுத்திருக்கேன். ஃப்ளேர் இங்க் லைன். இந்த பெண்ணுடைய விலை 20 rupees. இது கொஞ்சம் பிரீமியமான பென். ஒரு மோட்டர் சைக்கிளோட கம்பேர் பண்ணோன்னா இது ஒரு 160cc 200cc மோட்டர் சைக்கிளுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு பென். அடிஷ்னலாக ஃபீச்சர்ஸ் இருக்கும், சேஃப்டி இருக்கும், ஸ்டெபிலிட்டி இருக்கும். இந்த பெண்ணை நீங்கள் பாருங்கள், அதே 0.7 டிப்பு தான். பட் இதனுடைய ரீஃபில் குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்கும். ரைட்டிங் இன்னும் பெட்டராக இருக்கும். காரணம் என்ன, இங்க் அண்ட் இட்ஸ் ஃப்ளோ வில் பி பெட்டர். இந்த பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா கிரிப் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒத்து பாருங்கள், அது கிரிப் தெரியுதா? ஸ்லிப் ஆகாது. ஹை ஸ்பீடில் எழுதினாலும் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். பாடி சைஸ் வந்து இதை விட இது கொஞ்சம் பெருசு. வெயிட் கொஞ்சம் அதிகம் வரும். ரொம்ப வித்தியாசம் இருக்காது, பட் லைட்டாக கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். இது வந்து இன்னும் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். சில பேர் இந்த மாதிரி பென்ஸை பார்த்து பயப்படுவாங்க, பெருசாக இருக்குது வெயிட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக வெயிட் அதிகம் கிடையாது. ரைட்டா? வெயிட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக அடிஷ்னலாக இருக்காது, பட் பாடியினுடைய சைஸ் அதிகமாக இருக்கும். இது நமக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். இந்த மாதிரி பென்ஸ் வாங்கினீங்கன்னா ஹை ஸ்பீடில் எழுதும் போதும் கிறுக்காது. ஸ்டெபிலிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும். அப்போது ஸ்டெபிலிட்டி பெட்டராக இருக்குது. ஹை ஸ்பீடில் வேகமாக எழுதலாம். இங்க் குவாலிட்டி பெட்டராக இருக்கும். இங்க் ஃப்ளோ பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் இந்த ரீஃபில் பாருங்கள், இதுவும் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி. இந்த ரீஃபில் மடங்காது அவ்வளோ ஈஸியாக. ஓகேவா, தெரியுதா? அப்போது வேகமாக எழுதினாலும் உள்ளே பெண்ட் ஆகாது.
ரைட்டா? வேகமாக எழுதுவீங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் எழுதினாலும் உள்ளே ரீஃபில் பெண்ட் ஆகாது. அதனால் இந்த டிப் வாபிள் ஆகக்கூடிய பிரச்சனை இருக்காது. இந்த இங்க் பார்த்தீங்கன்னா இந்த வெளியே வரக்கூடிய அந்த பிரச்சனையும் இருக்காது. ரைட்டா? இந்த பெண்ணில் பார்த்தீங்கன்னா இங்க் ஃப்ளோ ஸ்ட்ரக் ஆகிடுமோ அல்லது அந்த டிப் வளையிறதுனால இங்க் கொஞ்சம் அதிகமாக லீக் ஆகி வெளியே வந்துடும் அப்படின்ற பயம் இருக்காது. ஆனால் இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இது என்னென்னா டிரான்ஸ்பரண்ட் பாடி கிடையாது. இங்க் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு உங்களால் செக் பண்ண முடியாது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பென்ஸ்க்கு போங்க. இதுதான் நான் எப்பவுமே அட்வைஸ் பண்ணுவேன். ஆனாலும் திஸ் இஸ் யுவர் சப்ஜெக்டிவ் டிசிஷன். உங்களுக்கு எது பெட்டர்னு தோணுதோ, எந்த பென் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பெண்ணை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி.